ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற சைமன் கேமர். இந்த வீடியோவில் பார்க்கலாம் மைன்கிராஃப்டில் மல்டிபிளேயர் சீரிஸ் ஆரம்பிக்கிறோம். அது யாரோட தெரியுமா? நம்ம ஜாய் கேமிங்கோட. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகுது. சரி, இன்ட்ரோ போட்டுடலாமா? நீங்கள் ஹாய் சொல்லுங்கள். ஹாய். சரி வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். நாங்கள் போனஸ் டெஸ்ட்டை நீங்கள் எடுத்துட்டோம் ஆல்ரெடி. இங்கே எங்கள் இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இங்கே ஒரு ஷீப் இருக்குது. நான் அங்கே எனக்கு வேட்டையாடுறேன். ப்ரோ, உங்களோட என்கிட்ட தான் பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்குது. என்ன ப்ரோ? ஸ்டார்டிங்கில் ஸ்டோன் பிக்கெக்ஸையும் வுட் ஆக்ஸையும் தூக்கிட்டேன்ல. அடிக்க முடியல. எங்கே இருக்கீங்க ப்ரோ? உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் லேக் ஆகுது ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? ஆடி இங்கே நின்றுட்டுருக்கு. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தா இங்கே வாங்க, நீங்கள் அந்த இடத்துல தங்கிடுறீங்க ப்ரோ. உங்களுக்கும் எனக்கும் லேக் ஆகுது. என்ன ப்ரோ? ஜாய் கேமிங் லெஃப்ட் கேமா? லெஃப்ட் கேமா? ஆமாம், உங்களுக்கு இருக்கேன். வெளியே போயிடுவேன். சரி காய்ஸ், ஜாய் கேமிங் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணுறோம். டேய், உனக்கு மட்டும் என்ன இது நடக்குது? ஐயோ எம்மா, ஒவ்வொரு ஆக்சுவலாக கிடைக்கிறது யாரு இல்லை ஃப்ளவர் ஆக்சுவலாக. நானே சரி தவணை பையா, இந்த மாதிரி எடுத்து சரி நீ இங்கே தானே இருப்ப? இங்கே தானே இருப்ப? இங்கே தானே லெஃப்ட் ஆனால் இங்கே தானே ஜாயின் ஆகுது. ஜாய் கேமிங் ஜாயின் த கேம் அங்கே தான் இருக்கு. நான் கூட ஸ்கின் வருதான் பார்த்துக்கணும். நாங்கள் அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம், அதனால தான். சரி சரி காய்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தா ஆடை கொள்ளலாம். ஜாய் கேமிங் ரிட்டர்ன் வந்துட்டாரு. ரெக்கார்டே ஆன் பண்ணுறேன். அந்த இன்ட்ரோ அது இருந்துனே இப்போ வந்து நல்லது ப்ரோ. இப்போ தான் நல்லது. ஏன்னா அது உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஆனது யூடியூப்பில் இதாக இருக்காது, பப்ளிஷாக இருக்காது. தெரியும் ப்ரோ, நான் பார்த்துட்டு அங்கே தானே நிற்கிறேன். எதுவும் பண்ணாத ப்ரோ, சும்மா இரு. உனக்கு பிடிச்சது செய் ப்ரோ. எதுக்கு என் பின்னாடி பூத மாதிரி வந்து நிற்கிற? பயந்துட்டேன் ஒரு விஷயத்துல ப்ரோ. இங்கே நைட்டில் வந்து பார்த்தா நிறைய ஆடு. இப்போ என் கண்ணில் தெரியுது. அதுக்குள்ளே ஆமாம் ப்ரோ, இல்லாத நைட்டு தூங்க முடியாது. நைட் ஆயிடுச்சு. ஐயோ நான் ஆடு ப்ரோ. நான் 3 ஆடு வேட்டையாடுட்டேன். நீங்கள் எவ்வளோ போட்டீங்க? ஒத்தாடு கூட இங்கே தண்ணிக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்க. நான் 4 ஆடாக வேட்டையாடிட்டேன் ப்ரோ. அந்த நம்ம இந்த ஐலாண்டுக்கு வந்து நல்லதாக போச்சு. அந்த ஐலாண்டில் ஒரு ஜாம்பி நிற்கிது. நான் இங்கே ஆடு நினச்சி பார்த்தா வில்லேஜர் ஜாம்பிஸு. அது பக்கத்து ஐலாண்ட் தானே? அப்போ என்ன ப்ரோ? சரி, நாங்கள் காலையில் ஆனோடனே உங்களை மீட் பண்ணுறோம். ஃபைனலி நான் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி எஸ்கேப் ஆகிருக்கேன். நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். இந்த ஜாய் கேமிங் மட்டும்தான் அடி வாங்கிக்கிட்டே இருக்காரு. கையில் ஸ்டிக் வச்சு நான் ஒன்றா தான் மாடு தானே ப்ரோ. ஆடு வேணும். இப்போதான் நான் 4 போட்டிருக்கேன். இன்னும் 2 வேணும். நீ எத்தனை போட்டிருக்க ப்ரோ? ப்ரோ எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் போய் பார்த்துட்ருக்கேன் ஆடு. நீ அதுக்குள்ளே அங்கே போய் அங்கே ஏதோ வேட்டையாடிட்டுருங்க. இந்த பக்கம் எதுவுமே இல்லை. நான் ஆல்ரெடி வேட்டையாடி தான் ப்ரோ இருக்கேன். எங்கள் கண்ணில் ஆடே தெரியல ப்ரோ. இருக்குல்ல, அங்கே ஒரு ஆடு இருக்கு. 2 என்னது? மாடு தண்ணிக்குள்ள குதிச்சு ஸ்விமிங் பண்ணிட்டு இருக்கு. அது என்னடா? அது என்ன ப்ரோ காமெடின்னு? அதுக்கு நீங்கள் உட்காந்து சிரிக்கிறீங்க. அது என்ன காமெடி? அதை நீ தள்ளி விட்டுட்டு அதை நீ தள்ளி விட்டுருக்கீங்க ப்ரோ. எனக்கு 6 உள் கிடச்சிருச்சு. அப்போ பெட்டு செஞ்சிடலாம் ப்ரோ.
ரவுடுடா. அந்த தண்ணி தாண்டி இந்த மாடு தண்ணிக்கு மேலே நிற்கிது. அதான் ப்ரோ நான் தள்ளி விட்டது. சி லில்லி பேட் மேலேயா நிற்கிறது? தண்ணி ஜாம்பி இருங்க ப்ரோ, இப்போ நான் போய் அதை அடிக்கிறேன் ப்ரோ. ப்ரோ எஸ்கேப் ஆகுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? இது நார்மல் ஜாம்பி நினச்சிடாதீங்க, இது அதை விட ட்ரிபிள் மடங்கு பவர். வில்லேஜ் ட்ரோனா ட்ரவுடு அடிக்க முடியல ட்ரவுடு ஆடிக்க பாக்குது. எஸ்கேப் ஆகி ஓட்டேன் ப்ரோ. அதுக்கு ஓஹோ நீங்க என்ன ப்ரோ எஸ்கேப் பண்ணிட்டு வந்தீங்க? போச்சு ப்ரோ. சரி ஜாய் கேமிங்க டெலிபோர்ட் பண்ணி தான் ஆகணும் போல இருக்கு. நான் கொஞ்சம் சீட்ஸ் யூஸ் பண்ணுற வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த ஜாய் கேமிங்க்கு வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய ப்ரோ கிடையாது. அதனால் இவ்வளோ காற்று வச்சுட்டு 2 நிமிஷத்துல ஜாய் கேமிங் அவ்வளோ பெரிய ப்ரோ இல்லை. அதனால் அவருக்கு இப்போ மைண்ட் கிராஃப்ட் சரியாக விளையாட வராது. அதனால் நீங்கள் அவருக்காக மோட்டிவேஷனுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே என்ன மோட்டிவேட் பண்ணணும்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐக்கானே டச் பண்ணிடுங்க. அப்போனா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ தெரியும். கரெக்ட் டைமில் வரும். ப்ரோ இங்கே கோழி சிக்கன் காட்டிகிட்டு இருக்கு. என்னது? இது ஒரு கோழி என்னைய கோவப்படுத்திட்டு அதான் கொண்டுட்டியே பொண்ணுக்கிட்டே அதை வந்து கோவப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு சும்மா அப்புறம் சும்மா ஃபன் ஒன் பண்ணா ஃபோன் பண்ணான். சாப்பிடுச்சுரண்டி. பெட் வச்சுட்டேன் ப்ரோ. ரீஸ்பாண்ட் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன். நான் இப்போ ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன். எனக்கு ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன் ப்ரோ. எனக்கு பெட்டு செஞ்சு அங்கே வச்சுருக்கேன் பாரு. கிராஃப்டிங் டேபிள் பக்கத்தில் இருக்கிற பெட்டு எந்து. ஓகே ப்ரோ. அதுக்கு அங்கிட்டு இருக்கிற நீ நிற்கிற பக்கத்தில் இருக்கிற பெட்டும் வந்து. சரிதா. நான் யூஸ் பண்ணேன். ஏதோ நம்ம ஒரு சின்னதாக ஒரு பேசிக்கான ஹவுஸ் கட்டணும். ரொம்ப உட்டு தான் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு பிளாங்க் வச்சு இந்த மாதிரி சின்ன ஒரு வீடு கட்டணும். என்ன ப்ரோ மாடுக்குள்ள நீங்கள் நான் இப்போ உட்டு உடச்சிட்டு இருக்கிறது அதை வந்து பாதியிலே கட் பண்ணி விட்டீங்களே ப்ரோ. ப்ரோ எல்லாத்தையும் சொதப்பி விட்டீங்களே ப்ரோ. சரி காய்ஸ், நம்ம இப்போ ஒரு பேசிக்கான ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு கூட இல்லை, அதை கூட குட்டியான வீடு கட்ட போகிறோம். என்ன என்ன பண்ண சரி guys. நீர் வச்சு போய் ப்ரோ என்ன பண்ற? சரி நாங்கள் இப்போ ஒரு பேசிக்கான ஹவுஸ் நான் கட்டிகிட்டு இருக்கேன். ப்ரோ என்ன பண்ணுறாரு அதை எனக்கு கண்டுக்கல. நீ தானே இங்கே வரவே மாட்டேங்கிறீங்க 10 நேரம். நீ ஆடு வேட்டையாடல மாடு வேட்டையாடலே பிஸியாக இருக்கியே. ப்ரோ நான் பெட்டை உடைக்க போகிறேன். ஏன் பட்டையா? இது 2 பேர் பெட்டியும் தான். கொஞ்சம் முன்னாடி போட்டேன், கொஞ்சம் பின்னாடி போடணும். ப்ரோ டக்குன்னு ரீஸ்பாண்ட் பாயிண்ட் செட் பண்ணிடுங்க, இல்லை நீங்கள் செத்துனா வேறு இடத்துக்கு போயிடுவீங்க. ரீஸ்பாண்ட் பாயிண்ட் கிராஃப்டிங் டேபிள் 1 போதும் ப்ரோ. ப்ரோ நான் 2 பிளாக்குக்கு தானே வீடியோ கட்ட போகிறேன். ப்ரோ வேணாம் ப்ரோ. அந்த இடத்துல நான் ஃபர்னன்ஸ் கட்டலான்னு இருந்தேன் ப்ரோ. இது சின்ன வீடு, நான் அவ்வளோ பெருசாக தான் கட்டல ப்ரோ. மகரு ப்ரோ கேஸ் நம்ம ஜாய் கேமிங் என்ன பண்ணுறாருன்னே புரியலை நம்மளுக்கு. கான்செப்ட் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ கண்டுக்கவும் நேரமும் இல்லை. என்னது முட்டை ஒரு பேசிக்கான ஹவுஸ் கட்டிட்டு அடுத்து இதோட இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்டோன் மைண்ட் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாங்க. ஐயன் வரையும் முடிஞ்சால் மைண்ட் பண்ணுவோம். இல்லைன்னா ஸ்டோன் போதும் ப்ரோ. எவ்வளோ தானே அவனை மைண்ட் பண்ணுறது. சரி ப்ரோ சரி காய்ஸ், இந்த வீடியோ முடிச்சிடலாம். இப்போ டக்குன்னு முடிக்கலாம். எங்கே ப்ரோ என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எதுவுமே நீ பண்ணலான்னு நான் வீடு முடிக்கல ப்ரோ. ஏய்
என்ன பண்ணுற ப்ரோ? ஆமாம் ப்ரோ, அதுக்காக தானே இந்த இடத்துலலாம் அசிங்கமாக இருக்கும் ஓரளவுக்கு. வேற திரும்ப ஏறி போகணுமா? இது பேஸ் ஹவுஸ் தான் ப்ரோ, அவ்வளோ பெரிய பங்களாலாம் நான் எதுவும் கேட்டல ப்ரோ. நீ நகரு, அடிச்சிடுவேன். ப்ரோ என்ன பண்ணுறான்னு கான்செப்ட் எனக்கு புரியல, சீரியஸாகவே புரியல ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு இருக்குதுங்களா? நம்ப முடியாது நீ செய்ய ப்ரோ. நான் இங்கே இன்னும் கொஞ்சம் ஒரு ரூஃப் வைக்கணும். ரூஃப் வைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரோ. போதும் ப்ரோ, நமக்கு இந்த ரூஃப் எங்கே இருக்குது வீடு? இங்கே ப்ரோ. நைட்டே ஆகுது, நம்ம இன்றைக்கி காலின்னு நினைக்கிறேன். டக்குன்னு வந்து செஞ்சு தூங்கிடணும் ப்ரோ. அது ஸ்டோன் மைண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சிடலாம். முதல்ல எடிட் பண்ணால் போயிடும் ப்ரோ. நம்மளுக்கு தான் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு ப்ரோ. வாங்க தூங்கலாம். நான் தூங்கிட்டேன் ப்ரோ. தூங்கு ப்ரோ. ஜாம்பிஸ் உள்ள வந்துச்சுன்னா உன்னை தூங்க விடாது. க்ரீப்பர் உள்ள வந்துச்சுன்னா வெடிச்சிடும். டோர் வச்சிட்டியா ப்ரோ? டக்குனு வை ப்ரோ, எனக்கு பயமாக இருக்குது. மூணா? 2 தான் வைக்கணும். ஓகே ப்ரோ. இப்போ நான் மேலே ரூஃப் கட்டுறேன். ஏன் நான் ஸ்லாப் வச்சு கட்டுறேன், நீ பிளாங்க் வச்சு கட்டினால ப்ரோ? பிளாக் வச்சுட்டேன் ப்ரோ. நீ கொஞ்சம் நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே கொஞ்சம் நான் பண்ணி முடிச்சிடுவேன். ஓகே ப்ரோ. ப்ரோ என்னையே நம்ம வீடை சரி கைஸ், நம்ம இப்போ இந்த வீடை முடிக்க போகிறோம். வச்சு முடிச்சிட்டேன் ப்ரோ. முடிச்சிட்டேன் ப்ரோ. வீடு என்னாச்சு? இது எப்போ வந்து சொல்லுங்க சார்? இப்போதான் ப்ரோ. ப்ரோ நம்ம பிளாங்க் வச்சு இது பண்ணிடுவோமா? நான் தான் அடிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. இந்த பக்கம் வைக்கிறேன், நீங்கள் அந்த பக்கம் பார்த்துக்கோங்க. ஓகே ப்ரோ. க்ரீப்பர் காசு அதானா வந்து ஷோருக்கு வேறு வேலையே இல்லை ப்ரோ. வச்சு முடிச்சிட்டேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. இந்த பக்கமும் இது இருக்கு. இது ஓட்டையா? ஆனால் அது க்ரீப்பர் வச்சுது இல்லை ப்ரோ. நார்மலாக இருக்குது. ஓகே ப்ரோ. இப்போ நான் ஸ்டோன் மைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் போயிட்டேன் ப்ரோ. எனக்கு லேக் ஆகுது ப்ரோ. இதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போ லேக் வேறு ப்ரோ. ப்ரோ எவ்வளோ கட்டியிருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம மைண்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு பிக்கர்ஸ் வந்தவள மேலே ஓட்டாண்டா. அது 3 + 2 ஸ்டிக்கு. ப்ரோ நான் ஸ்டோன் மைண்ட் பண்ணிட்டேன். இதோட இப்போ இந்த ஸ்டோன் டூல்ஸ் ரெடி பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். ஆல்ரெடி எனக்கு நிறைய பிரச்சனையாக வந்துருக்கு ப்ரோ. நான் எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு இல்லை மைண்ட் பண்ணிட்டேன். அந்த இடத்த மூடிட்டேன். வார்டு கேக்ஸு
ஆக்ஸு ஃபர்னன்ஸ் எங்க என் பொட்டி ப்ரோ இங்கே டக்குன்னு வீட்டுக்கு வாங்க. என்னாச்சு? எனக்கு பொட்டி வேணும். என்ன போட்டு டெஸ்ட்டு நெக்ஸ்ட் செய்யணும்னா என்ன பண்ணுறது? நீ வச்சிருக்கியா ப்ரோ? போனஸ் 6 உடச்சி தூக்கிட்டியே. எங்கே இருக்க ப்ரோ? நான் மைண்ட் பண்ணியிருக்கேன். எங்கே இருக்கு உன் நேம் டேக் கூட காமிக்கல எனக்கு ப்ரோ. வா ப்ரோ. உன் நேம் டேக் கண்டுபிடிச்சிட்டான் ப்ரோ. ஒரு செஸ்ட்டை மட்டும் கொடு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ கூலி வச்சு முடிச்சிட்டீங்க? நான் எங்கே ப்ரோ மூடலை? நான் இங்கே வீட்டுக்குள்ளே தானே இருக்கேன். நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ப்ரோ கொடு செஸ்ட்டை வை. எங்கே இருக்கணும்? அந்த கிராஃப்டிங் டேபிள் பக்கத்தில் நகர் ப்ரோ. நான் திங்ஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சிடுறேன். திருடணும் மட்டும் மனசில் நினச்சிக்காத. ஓகே ஓகே. இந்த செருப்பு தான் வரும். நல்ல வேலை ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுங்க ப்ரோ. இல்லைனா அடி வாங்கியே என்கிட்ட சாவு. நான் எப்படி பார்த்துக்க உனக்கே தெரியும்ல ப்ரோ. நான் மைண்ட் கிராஃப்டில் எப்படி பார்த்த வேணும் உங்களுக்கே தெரியும்ல ப்ரோ. எனக்கு ஏதாவது டெஸ்ட் வேணும் ப்ரோ. 2 பேரும் ஒரே செஸ் தான். ஓகே சரி சரி கைஸ், இதோட நம்மளோட மைண்ட் கிராஃப்டை முடிச்சிடலாம். இந்த ஃபஸ்ட் எபிசோட மைண்ட் கிராஃப்ட் சீரீஸில் ஃபஸ்ட் எபிசோட. காய்ஸ் ஐம் சாரி, நான் வந்து மைண்ட் பண்ணும்போது ரெக்கார்ட் ஆன் பண்ண மறந்து போயிட்டேன். சரி. ஆனால் நாங்கள் வெப்பன்ஸ்லாம் செஞ்சுட்டோம். என்னோடய வெப்பன்ஸ் வந்து இந்த மட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராபீஸ், சரி. அந்த ஆப்பிள், அதெல்லாம் அதில் ப்ரோ அப்படிதான் இருங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி, இதோட நம்ம மைண்ட் கிராஃப்ட் எபிசோடு 1 முடிச்சிடலாம். பாய் பாய். பை பை காய்ஸ். நன்றி, வணக்கம்.